எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். அதில் வெப்பம் என்ற பாடத்தில் உள்ள வினாவிடைகள். இதில் மிக முக்கியமாக நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா, சரியான விடையை தேர்வு செய்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக, பொருத்துக. இதில் ஒரு 6 சரியான விடை, அதே மாதிரி 6 கோடிட்டிடம், ஒரு 5 பொறுத்துக. முதல் கேள்வி, வெப்பம் என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல். வெப்பம் என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல். இரண்டாவது கேள்வி, ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது பின்வருவனவற்றுள் எது எவை நிகழ முடியும்? இவை அனைத்தும். அதாவது என்னென்ன? விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம். அடுத்து மூன்றாவது கேள்வி, பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது? பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது? இதுக்கு சரியான விடை திடப்பொருள். திடப்பொருள். அடுத்து நான்காவது கேள்வி, திட, திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்? நல்லா ஞாபகம் வச்சுங்க. திட, திரவ, வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்? இதுக்கு சரியான விடை வாயு பொருள். வாயு பொருள். அடுத்து, திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு, திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். இதுக்கு உறைதல். உறைதல். அதே திடநிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுவது பதங்கமாதல். அதாவது பார்த்தீங்கன்னா, கற்பூரம் எரியும் போது அது வாயுவாக மாறுகிறது. திடநிலையிலிருந்து வாயுவாக மாறுகிறது. புரிஞ்சுங்களா? இது பதங்கமாதல். ஆனால் இது திரவத்திலிருந்து திடநிலைக்கு உறைதல். உறைதல். அதாவது பார்த்தீங்கன்னா, நீர் ஐஸ் கட்டி ஆகுது இல்லைங்களா, அதுக்கு பேர். இதுக்கு உதாரணம் ஐஸ் கட்டி. இது எப்படி சொல்லுவாங்க? பனிக்கட்டி அப்படி கூட வச்சுக்கலாம். அடுத்து ஆறாவது கேள்வி, வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஸில் நடைபெறும். வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் டேஸில் நடைபெறும். திடப்பொருளில். திடப்பொருளில். அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் என்ற சாதனம் ஏற்கப்பட்ட மற்றும் அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளக்க பயன்படுகிறது. டேஸ் என்ற சாதனம் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளக்க பயன்படுகிறது. இதுக்கு சரியான விடை கலோரி மீட்டர். கலோரி மீட்டர். அடுத்து, 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி எனப்படும். 1 கலோரி. அடுத்து, வெப்ப கட்டுப்படுத்தி என்பது. வெப்ப கட்டுப்படுத்தி என்பது வெப்பநிலையை மாறாமல் வைத்திருக்கிறது. வெப்ப கட்டுப்படுத்தி என்பது வெப்பநிலையை மாறாமல் வைத்திருக்கிறது. அடுத்து, பாருங்க, வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். இதுக்கு குளிர்தல். குளிர்தல்.
வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு குளிர்தல் என்று பெயர். அடுத்து, ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை. ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கும். அதிகரிக்கும். அடுத்து, ஒரு கலனிலுள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கிடையேயான தொலைவு. ஒரு கலனிலுள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கிடையேயுள்ள தொலைவு இதுக்கு குறையும். குறையும். அடுத்து, பொறுத்துக. பாருங்க, வெப்ப கடத்தல். வெப்ப கடத்தல் இங்கே நம்பர் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 இங்கே குறிச்சிக்கலாம். வெப்ப கடத்தல். வெப்ப கடத்தல் திடப்பொருள். அடுத்து, வெப்பசலனம். வெப்பசலனம் திரவப்பொருள். வெப்ப கதிர்வீச்சு வாயு. பதங்கமாதல். பதங்கமாதல் திண்மம் வாயுவாதல். அதை ஏற்கனவே பார்த்தா திடப்பொருள் டைரக்டாக வாயுவாகிறது. குளிர்வித்தல் வாயு திரவமாதல். இதுதான் சரியான பொறுத்துக. இது பார்த்தீங்கன்னா அதாவது 8th சயின்ஸ் வெப்பம் வினாவிடைகள் என்ற பாடப்பகுதிக்குரிய வெப்பம் பாடப்பகுதிக்குரிய வினாவிடைகள். நன்றி, வணக்கம்.